welcome to Magil's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ஆம்லெட் தான் பண்ண போறோம். பட் அந்த ஆம்லெட்டையே வித்தியாசமா நம்ம செய்ய போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து இன்னைக்கு ஒரு 3 முட்டை, உப்பு, மிளகு, எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓகே फ्रेंड्स, முத வந்து நம்ம 3 முட்டையுமே உடைச்சி வெள்ளைக்கரு தனியா, மஞ்சக்கரு தனியா எடுத்துக்கணும். இது ரொம்ப வித்தியாசமான ஆம்லெட். இதோட நேம் வந்து fluffy omelette फ्रेंड्स. இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு எடுத்தாச்சு, வெள்ளையும் மஞ்சக்கருவையும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம அடிச்சுக்கணும். எப்படி அடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முத அதுக்கு ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க फ्रेंड्स. விஸ்க் எடுத்து நல்லா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா அது வந்து ஃபோமியா வரணும், அது வரைக்கும் அடிக்கணும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 to 10 minutes அடிச்சா மட்டும் தான் அது ஃபோமியா வரும். அது வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து முத வெள்ளைக்கருவை அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு தூரம் க்ரீமியா வரணும்னு. பாத்தீங்களா फ्रेंड्स, ஓரளவுக்கு நல்லா ஃப்ராத்தியா வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நுர விட்டு வருதுல, இதே இன்னும் வந்து நல்லா க்ரீமியா வந்துடும். இதுக்கு அடுத்து வந்து அப்படியே வெள்ளை கலரா நல்லா க்ரீமியா வர வரைக்கும் அடிக்கணும் நம்ம. இப்போ பாத்தீங்களா फ्रेंड्स, இப்போ இருக்கு நல்லா ஃப்ளஃபியா வர ஆரம்பிச்சிட்டு நம்மளோட வெள்ளைக்கரு வந்து நல்லா நல்லா முட்டைலாம் நல்லா நுர விட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ நுரையுமே அடங்கிட்டு நல்லா அடங்கி இப்போ பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. பாத்தீங்களா அப்படியே நுர அப்படியே சொட்டுது. பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து வெள்ளைக்கருவையும் வந்து மஞ்சக்கருவையும் வந்து அடிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் மஞ்சக்கருவை எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். மஞ்சக்கரு வந்து இப்படி பொங்கிலாம் வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீமியா வரும் फ्रेंड्स. மஞ்சக்கருவையும் நம்ம நல்லா அடிச்சுக்கிட்டோம். நல்லா இங்கே பாருங்க க்ரீமியா வந்துருச்சுல்ல. அதுவும் வந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மஞ்சக்கருவை வந்து நம்ம வெள்ளைக்கருவோட சேர்க்க போறோம். சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கருவை எடுத்து வச்சுக்கிட்டேன், இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் கொஞ்ச நேரம் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை ரெண்டையும் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிட்டோம். நல்லா இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் நல்லா க்ரீமியாக இருக்குது. பார்த்தீங்களா நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆம்லெட்டாக நம்ம போட்டு எடுக்கலாம். நம்ம பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. இப்போ நம்ம முட்டையெல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முட்டையை ஊற்றுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ளஃபியாக வரும் இந்த ஆம்லெட். நீங்கள் பாருங்கள், நான் அந்த நல்ல ஒரு பெரிய ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் உருகின உடனே ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. நான் முழுசையுமே ஊற்றிட்டேன். நீங்கள் ரெண்டாவும் பண்ணலாம். இதை வந்து நான் இன்னைக்கு ஒரே ஃப்ளஃபி ஆம்லெட்டாக போடுறேன். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 minutes வரைக்கும் கீழே வேக வைக்கணும். பிறகு நம்ம மூடி போட்டு திருப்பி மேலே உள்ளது வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிச்சிச்சு முட்டை. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பட்டர் வேணா நீங்கள் இந்நேரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பட்டர் எதுவும் அப்ளை பண்ணலை. பட்டர் அப்ளை பண்ண போறீங்கன்னா என்ன செய்யணும்னா இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி ஸ்க்ரேப் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஸ்க்ரேப் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்படி தூக்கிட்டு கொஞ்சம் பட்டர் வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அப்ளை பண்ணல, ஏற்கனவே நிறைய பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது இனிமேல் வந்து மூடி போட்டு ஒரு 5 minutes வேக வைக்கலாம். மூடி போட்டிருக்கேன். ஒரு 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 minutes நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டு நம்ம ஆம்லெட் வந்து. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சால்ட்டும் பெப்பரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் முதல் கொஞ்சம் பெப்பர் போடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், ரெண்டையும் சேர்த்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளோட ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துட்டு போகலாம். இதில் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். இது ஒரு ஃபில்லிங்கான டயட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா எங்க மகிழ்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye, take care.